அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய், ஓம் சிவாய நமக. இப்போ நம்ம தொடர்ந்து புரட்டாசி மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கான பதிவு. அதாவது காரியத்தில் கண்ணாக இருக்கணும், கர்மத்தில் கண்ணாக இருக்கணும். அப்படின்னா கர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஜென்மத்தில், இந்த உயிர் ஜனனத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அதாவது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் பக்குவமாக பார்த்துக்கக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி அன்பர்கள்ட்ட. இவங்க எந்த விஷயத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இவங்கள்ட்ட. தொழிலையும் எனக்கு நிகர் நான் தான், குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்திலையும் எனக்கு நிகர் நான் தான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே முழு இன்வால்மெண்ட்டோட ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கட்டும், ஒரு கௌரவமாக இருக்கட்டும், ஒரு சிறந்த பண்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா முழு மனதோட முழு இன்வால்மெண்ட்டோட எல்லா வேலைகளும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரங்க. இவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அஸ்யூஷுவல் பார்க்கும்பொழுது 2ஆம் இடத்தில் ராகு பகவான், 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வருமான ஸ்தானத்தில் ராகு பகவான் நல்ல தசா புத்தி போய்கிட்டு இருந்துச்சு. அஸ்யூஷுவல் அவங்கவுங்களுடைய ஓன் ஹாரஸ்கோப் வேலை செய்யும். அந்த தசா புத்திகள் வேலை செய்யும். கோல்சாரங்கள் அப்படிங்கிறது அதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்போ ஹோன் ஹாரஸ்கோப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் 2 தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு வேலை செஞ்சிட்ருக்கையிலேயே, ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கையில் இன்னொரு நிறுவனத்தை ஆரம்பிப்பாங்க. அதோடு சேர்ந்து அயல் நாடுகளுக்கு, வெளிநாடு, வெளி மாநிலம், இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அங்கேருந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க. இதன் மூலியமாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய தொழில் பிஸ்னஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்குவாங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பார். அவங்களுடைய ஓன் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருக்கக்கூடிய சமயத்தில். சப்போஸ் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் கசகசப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். குடும்பத்தில் நிம்மதி இல்லாத அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ இவங்க குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்தில், வாக்கு சார்ந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு அமைதியான முறையில் யோசித்து பேசுறது, யோசித்து வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன விஷயம் நல்ல விஷயம். எதையுமே நிதானித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிதானம் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி சனி பகவானோடைய வீடு. அவருடைய பொறுமையை கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரை மாதிரி ஒரு நல்ல ஒரு கொடுப்பனையான ஒரு கிரகம் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. ஒரு அனுபவத்தை கொடுப்பார், ஒரு பொறுமையை கொடுத்தார், நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். நிரந்தர தொழிலை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். அப்போ இது மகரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தொழில் நிறுவனங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ தொழில் அதிபர்கள் நிறைய பேர் மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு அனுபவம், ஒரு பொறுமையை, ஒரு எல்லாத்தையும் கையாளக்கூடிய பக்குவம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர வீடு தான். சரி, இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இது ரொம்ப ரொம்ப கொடுப்பனையான காலகட்டங்கள் இவங்களுக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள், எந்த விஷயம் எடுத்தாலும் ப்ளஸ்ஸாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பாகிஸ்தானம் தேடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவார் புதன் செய்வார். நிரந்தர வருமானத்தை கொடுத்தார். கூட யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்க்கை. இவருக்கு 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் திடீர்னு ஒரு யோகத்தையும் நினைத்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் கொண்டு கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயத்தில்
கவர்மெண்ட்டில் ஏதாவது லீகலாக நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட்டா மாறுதல்கள் பண்ணணும், பேர் இப்போ அதாவது தந்தை பேரில் இருக்கக்கூடிய சொத்தை வந்து என் பேருக்கு மாற்றிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆஸ் யூஷுவல் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர் செலவினங்கள் அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகளுடைய ஹெல்த்தில் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கணும். மகர ராசி அன்பர்கள் அவங்களுடைய ஹெல்த்லேயுமே ரொம்ப ரொம்ப என்ன பண்ணணும், அக்கறையாக இருக்கணும். ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அதுதான் இவங்கள்ட்ட இருக்க ஒரு மைனஸே. ஓடிட்டே இருக்கணும். அதனால் ஹெல்த்தில் ரொம்ப அக்கறையாக எடுத்துக்கோங்க. குழந்தைகளுடைய போக்குவரத்து நடவடிக்கை இது எல்லாத்துலேயும் வந்து கவனமோடு பார்த்துக்கங்க. இதுதான் இந்த மாதத்திற்கான கோல்சார அமைப்பு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.